இந்திய மகளிர் அணி உலக கோப்பையை வென்றது. 13வது ஒருநாள் மகளிர் உலக கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தியது இந்தியா. 1983ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் நடைபெற்ற ஐசிசி புரூடென்ஷியல் உலக கோப்பையை முதலில் கபில்தேவ் தலைமையிலான இந்திய அணி வென்றது. அப்போது லார்ட்ஸில் நடைபெற்ற வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இறுதிப் போட்டியில் கபில்தேவ் பிடித்த அந்த கேட்ச் மிகவும் பேசப்பட்டது. நல்ல ஃபார்மில் கம்பீரமாக விளையாடி வந்த விவியன் ரிச்சர்ட்ஸ் மதன்லால் வீசிய பந்தை லெக் சைடில் தட்டிவிட நீண்ட தூரம் ஓடி சென்று அதை கேட்ச் செய்து ரிச்சர்ட்ஸை அவுட் ஆக்கினார் கபில்தேவ். அது இறுதி ஆட்டத்தின் போக்கை இந்தியாவுக்கு சாதகமாக திருப்பியது. அதுபோல நேற்றைய இறுதிப் போட்டியில் தீப்தி சர்மா வீசிய ஃபுல் டாஸ் பாலை தென்னாப்பிரிக்காவின் கடைசி விக்கெட்டான நாடின் டி கிளர்க் ஆஃப் சைடில் பிளிக் செய்ய அந்த பந்தை பின்னோக்கி ஓடி சென்று அதி அற்புதமாக பிடித்து அவுட் கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர். கபில் தேவின் அன்றைய கேட்சும் ஹர்மன் பிரீத் கவுரின் நேற்றைய கேட்சும் ஒன்று போலவே இருந்தது. காலம் செய்த ஒற்றுமை. ஆட்டத்தின் வெற்றியை தீர்மானித்த அந்த இரண்டு கேட்சுகளையும் நெட்டிசன்கள் கொண்டாடி தீர்க்கிறார்கள்.